ஹைதராபாத் அணி நிர்வாகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பயிற்சியாளர் டேனியல் வெக்டோரியல் நாளுக்கு நாள் சர்ச்சைகள் அதிகரித்து வருகின்றது. IPL ஏலம் முடிவடைந்த போது ரவிச்சந்திரன் அஸ்வின் வெளியிட்ட வீடியோவில் ஆஸ்திரேலிய பயிற்சியாளர்கள் அனைவரும் குறைந்தபட்சம் ஒரு ஆஸ்திரேலிய வீரரையாவது தாங்கள் அணியில் வாங்குவார்களே, அது எப்படி என்று கிண்டல் செய்தார். அப்படி ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளராக செயல்பட்டு வரும் டேனியல் வெக்டோரி தற்போது ஹைதராபாத் அணியின் புதிய பயிற்சியாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இவரின் வருகைக்கு பின் நடந்த IPL ஏலத்தில் 20.50 கோடி கொடுத்து பேட் கமின்ஸ் மற்றும் டிராவிஸ் ஹெட் 6.8 கோடிக்கு வாங்கப்பட்டார். இதனால் ஹைதராபாத் அணியின் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் என்றே கணிக்க முடியவில்லை. ஏனென்றால் கிளாசன், ஹெய்டன் மார்க்கம், மார்க்கோ யான்சன், ஹசாங்கரா ஃபரூக்கி ஆகிய வெளிநாட்டு வீரர்கள் இருக்கின்றனர். இதனால் டிராவிஸ் ஹெட் மற்றும் கமின்ஸை விளையாட வைக்க வேண்டுமென்றால் மார்க்ரம் மற்றும் மார்க்கோ யான்சன் தான் பெஞ்சில் உட்கார வேண்டும் என்று பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஹைதராபாத் அணியின் கேப்டனாக பேட் கமின்ஸ் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. SA-20 லீக்கில் தொடர்ச்சியாக 2 முறை கோப்பையை வென்று மார்க்ரம் கேப்டன்சியில் இருந்து நீக்கப்பட உள்ளார். ஹைதராபாத் அணி நிர்வாகத்தின் இந்த முடிவால் பவுலிங் பயிற்சியாளர் டேல் ஸ்டெயின் பொறுப்பில் இருந்து விலகியுள்ளதாக கூறப்படுகின்றது. மார்க்கமை கேப்டன்சியில் இருந்து மாற்றியதை ஏற்காமல் ஸ்டெயின் விலகியதாகவும் அவருக்கு பதிலாக புதிய பவுலிங் பயிற்சியாளராக நியூசிலாந்து முன்னாள் வீரர் ஜேம்ஸ் பிராங்க்லின் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஜேம்ஸ் பிராங்க்லி மற்றும் டேனியல் வெக்டோரி இருவரும் இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட் மற்றும் 100 லீக் தொடர்களில் ஒன்றாக பணியாற்றியவர்கள். தற்போது BSL தொடரில் இஸ்லாமாபாத் யுனைடெட் அணியின் துணை பயிற்சியாளராக செயல்பட்டு வருகின்றார். பயிற்சியாளர் டேனியல் வெக்டோரியன் அதிரடி முடிவுகளால் ஹைதராபாத் அணிக்குள் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படும் என்று பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.